வார்த்தைகளை அற்புதமாக கோர்த்து அதை அஸ்திரமாக மாற்றுவது எப்படி என்பதை நீ அறிவாய். இந்த கைலாய தேவதையைக் கண்டு நீ கூறப்போகும் வார்த்தைகள் அவள் மனதை மாற்றி அவள் என்னை அடைய வேண்டும். கைலாய ராணியாக நான் இருப்பதனால் மகாதேவர் இந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துள்ளார். எனில் நீ இந்த யுத்தத்தை நிறுத்த விரும்பினால் அந்த பெண்ணை எங்கே என்று தேடுவாய்? அதை அறிந்து கொள்ளத்தான் தங்களை காண வந்தேன். நீங்கள் அறியாமல் மூ உலகத்திலும் எதுவும் நிகழாதே. பார்வதிக்கு உதவிக்கரத்தை நீட்டக்கூடாதா? கூறுங்கள், அந்த பெண்மணி எங்கே இருப்பாள்? அவள் பார்வதியின் அருகில் கூட இருக்கலாம். ஏனோ பார்வதியால் அதை அறிய இயலவில்லை. உங்கள் குறிப்பு வார்த்தையால் நான் புரிந்து கொண்டேன். அந்த பெண் வேறு யாரும் இல்லை, தேவி லக்ஷ்மி தான். அது நானா? இல்லை தேவி பார்வதி, நான் யுத்தம் செய்வதற்கா? நான் செல்வங்களை அளிப்பவள். ஆனால் யுத்தம் செய்ய முடியாது. ஏன் முடியாது? தாங்கள் மகாதேவரின் பக்தை மட்டுமல்ல, நாராயணனின் மனைவியும் ஆவீர்கள். தாங்களும் மகாதேவரின் மனைவி ஆவீர்கள், நாராயணனின் பக்தை. இல்லை லக்ஷ்மி, போலி கற்கள் வைரத்தை விட ஜொலிப்பது போல் இருந்தாலும் வைரம் என்றும் அற்புதமானதுதானே? ஏனெனில் அது சுயமாக ஜொலிக்கக்கூடியது. யாரை சார்ந்தும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது சுயமாகவே ஜொலிக்கக்கூடிய தன்மை கொண்டது, தங்களைப் போலவே. நான் ஒரு சாதாரண பெண், ஆனால் தாங்கள் ஒரு திவ்ய தேவி. நான் தேவிதான், ஆனால் யுத்தம் செய்பவள் அல்ல. தங்களுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த சக்தியை தாங்கள் உணர வேண்டும் லக்ஷ்மி. அவசியம் ஏற்படும் பொழுது மனமும் மலையாக மாறிவிடும். பார்வதியின் நம்பிக்கை நியாயமானதுதான் தேவி. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. முடியாத காரியம் என்பதே இல்லை தேவி. தங்கள் வார்த்தைக்கு நன்றி. நான் கைலாயம் செல்கிறேன். கூடிய விரைவில் லக்ஷ்மி தனது சுயரூபத்தை அறிந்து விட்டால் அதன் பிறகு கைலாயத்தில் யுத்தம் நடக்கும். பின் அனைத்தும் சுபமாக முடியும். உனக்கு வாக்களிக்கிறேன் பார்வதி. உன்னை பற்றிய உண்மையை நீ அறியும் பொழுது அனைத்துமே சுகமாக மாறும். வணங்குகிறேன் அன்னையே. வணங்குகிறேன் தாயே. நாராயணனை கண்டீர்களா? ஏதேனும் வழி கிடைத்ததா? மார்க்கம் என்னவென்று தெரிந்துவிட்டது தேவேந்திரா. யுத்தம் புரிய போவது தேவி லக்ஷ்மி தான். அன்னை லக்ஷ்மியா? அவர் நாராயணனின் மனைவி ஆவார். சக்தி இல்லாமல் எப்படி இருப்பார்? அன்னையே, தாங்கள் தேவேந்திரா, சில நேரங்களில் நம்மையும் மீறி நாம் சிந்திக்கும் பொழுது அதற்கான பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும். பலன்? எவ்வளவு அழகான வார்த்தை தேவி. இருப்பினும் உங்களை விட அற்புதமல்ல. நிச்சயமாக இவன் அசுரர்களின் ஆளாகத்தான் இருக்க வேண்டும். இவனை அன்பினால் அல்ல, யுத்தத்தினால் அழிக்க வேண்டும். நந்தி அவர்களே, யுத்தம் செய்ய வேண்டுமெனில் வீரர்களோடு செய்யுங்கள். நான் கேவலம் தூதுவன் தான். சுக்ரீவன், என்னுடைய மகாராஜா ஸ்ரீலோகபதி சும்பனின் ஆசையை பற்றி கூற வந்தேன். அசுரர்களை நம்ப வேண்டிய அவசியம் எதுவும் எங்களுக்கு இல்லை. வேண்டாம் 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 தேவேந்திரா. அவன் யுத்தம் செய்ய வரவில்லை, சேனையும் இல்லை. அற்புதம், அற்புதம் தாயே. அழகோடு அறிவும் சேர்ந்துள்ளது. ஒரு பெண்ணிற்குள் இரண்டும் அடக்கமா? கூற வந்ததை விரைவில் கூறு.
கூறு. என்ன கூறுவேன் தேவி? வார்த்தையை தேடிக்கொண்டிருக்கின்றேன். விஷயம் அவ்வளவு பெரியது. எதற்காக வந்தாய்? அமைதியை கேட்டு வந்துள்ளேன். இவ்வளவு ரத்தத்தையும் வலியையும் கண்ட பிறகு மகாராஜா சும்பனின் மனநிலை மாறியுள்ளது. அவர் இந்த யுத்தத்தை முடித்து வைக்க நினைக்கின்றார். தேவர்களிடையே அமைதி நிலவ வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் இதை முடித்து வைக்க தாங்களா வந்துள்ளீர்கள்? மன்னிக்க வேண்டும், இது உண்மைதானா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தியாகம், வெறும் தியாகம்தான். தாங்கள் ஒரு பெண்மணி. பெண்ணானவள் சகோதரியாகிறாள், மனைவியாகிறாள், தாயாகிறாள். எப்பொழுதும் ஸ்திரீயானவளின் கடமையும் தர்மமும் தியாகம் தானே. ஸ்திரீயானவள் பிறப்பதே இதற்காகத்தான். கணவர்களுக்காக தியாகம் செய்ய வேண்டும். நீங்களும் அவ்வாறு தியாகம் செய்தால் போதும். யோசித்து பாருங்கள், தாங்கள் செய்யும் தியாகம் மிகவும் உயர்ந்தது. ஒரு சாதாரண பெண்ணின் தியாகமானது தேவர்களின் உயிரை காக்க வல்லது. நான் செய்யும் தியாகத்தினால் யுத்தமே நிறுத்தப்படும் என்றால் நான் அதை அவசியம் செய்வேன். நான் என்ன தியாகம் செய்ய வேண்டும்? தங்கள் மகாராஜா என்ன கூறினார்? அவர் எதையும் கூறவில்லை. அடைய விரும்புகிறார். அவர் கூறுவதை தாங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும். இந்த உலகையும் தாங்கள் காப்பாற்றப் போகிறீர்கள். கைலாயத்தை தியாகம் செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி மகாராஜா சும்பனை விவாகம் செய்ய வேண்டும். நந்தி, ஒரு தூதுவனை அழிப்பது யுத்தமாகாது. இந்திரா, சிம்மாசனம் வேண்டுமென்றால் பெரிய தியாகம் செய்துதானாக வேண்டும். தேவலோகத்திற்கு சிம்மாசனம் வேண்டுமென்றால் ஒரு ஸ்திரீயின் தியாகம் சாதாரணமானதுதானே. மகாராஜா சும்பன் எது வேண்டுமோ அதை அடைந்தே தீருவார். அமைதியாக இருந்தால் அனைவருக்கும் நல்லது. போயும் போயும் ஒரு ஸ்திரீக்காக தாங்கள் இழக்கப் போவது. போதும். உனது தலை சுக்கு நூறாக வெடித்திருக்கும். என்னுடைய கணவர் மகாதேவர் நீ கூறியதை கேட்டிருந்தான். ஒரு பெண்ணை இவ்வளவு இழிவாக பேசுவது என்பது உனக்கு நல்லதல்ல. ஆண் என்ற அகந்தையில் நீ பேசிவிட்டாய். ஆனால் ஒன்றை நினைவில் கொள், என்னை இழிவாக பேசியதற்கான தண்டனையை நீ நிச்சயம் அனுபவிப்பாய். இது பார்வதியின் சாபம் அல்ல, பெண் இனத்தின் சாபமாகும். என்னிடம் இப்படி ஒரு கோரிக்கையை வைப்பதற்கு முன் உன் மகாராஜா ஒன்றை அறியவில்லையா? கைலாயத்தில் வீற்றிருக்கும் மகாதேவரின் மனைவி நான். ஒன்றை புரிந்து கொள், மகாதேவர் நெற்றிக் கண்ணை திறப்பதற்கு முன்பாக இங்கிருந்து சென்றுவிடு. திரும்பிச் செல்கிறேன். இருப்பினும் அவர்கள் மீண்டும் வந்தால் இழப்புகள் உங்களுடையதாகும். உன் மகாராஜா சும்பனிடம் சென்று கூறு, நான் கூறினேன் என்று கூறு. வந்தால் மகாதேவரின் மூன்றாவது கண்ணின் ஜுவாலையில் பொசுங்கி சாம்பலாகி விடுவான் என்று கூறு. கைலாயம் முழுவதையும் எரித்து விடுகிறேன். உங்களை தவறாக பேசிய அவளின் நாவை அறுத்து உங்கள் காலடியில் போடுகிறேன். ஆணையிடுங்கள். இல்லை நிசும்பா, அக்னிக்கு வீண் சிரமம் எதற்கு? வெறும் மண்ணால் என் எண்ணம் நிறைவேறிவிட்டது. ஒருவன் இருக்கிறான். மகாராஜா சும்பனின் சேவைக்காக
கைலாயத்தில் உள்ள பெண்ணிடம் செல். அவளிடம் அன்பாக பேசி புரியவை. ஒருவேளை கேட்கவில்லை என்றால் அவர்களை அழித்துவிட்டு இங்கு இழுத்து வா. காலம் முழுவதும் இங்கிருந்து சேவை செய்யட்டும். கைலாயத்தின் ராணி இங்கு வர வேண்டும். நேரம் நெருங்குகிறது மகாதேவா. பார்வதியே நான் தொடுக்கும் கணை. நாம் வில்லாகிறோம். வில்லிலிருந்து கணை தொடுக்கப்படுவதற்கு வில் வளைய வேண்டியது அவசியமாகும். அதன்படி ஒரு பெண் சக்தியை உணர்வதற்கு அப்பெண்ணின் பதியானவர் ஒதுங்கியிருக்க வேண்டியது அவசியம். இது தாங்கள் யோக நித்திரையில் ஆழ்ந்திருக்க வேண்டிய சமயம். அப்படியே செய்கிறேன் மகாதேவா. கணையை தொடுப்பதற்கு வில் வளைய வேண்டியது மட்டுமல்ல, பின்னோக்கி செல்ல வேண்டியது அவசியம். மகாதேவா, கௌரியின் கண்களில் வெளிப்படும் காதலுக்கு மாறாக குரோதமா? சும்பன் கூறியதை கேட்டிருந்தால் தங்களுக்கும் குரோதம் வந்திருக்கும் மகாதேவா. அந்த குரோதத்தினால் உங்கள் நெற்றிக் கண்ணும் திறந்திருக்கும். நான் கூறுவதை கேட்டால் உங்கள் கோபத்தினால் இந்த இடமே பஸ்பமாகிவிடும். அந்த சும்பன் என்னை விவாகம் செய்து கொள்ள வேண்டுமாம். தாங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? அதனை ஏற்றுக்கொண்டதால் பிரம்மதேவர் அளித்த அந்த வரத்தினால் என்னால் எதுவும் செய்ய இயலாது கௌரி. அற்புதம் மகாதேவா, அற்புதம். பிரம்மதேவரின் வரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கும் நீங்கள் இந்த பார்வதியின் அவமானத்தை பற்றி சிந்திக்கவில்லையா? கைலாயமே தங்களுடையது. மகாதேவரின் இல்லத்திற்கு வந்து மகாதேவரின் மனைவியை ஒரு தூதுவன் இழிவுபடுத்திவிட்டான். ஆனால் மகாதேவருக்கு கோபம் வரவில்லை. மகாதேவரின் கணங்கள் இரத்தத்தில் கொதித்தது. ஆனால் தாங்கள் மௌனம் சாதிப்பது? நீ கைலாயத்தின் தேவி ஆவாய். கைலாயத்தில் எந்த அசம்பாவிதம் நேர்ந்தாலும் அதனை எதிர்த்து போராட வேண்டிய அதிகாரம் உனக்குள்ளது. உன் மீது எனக்கு முழு நம்பிக்கை உண்டு கௌரி. இச்சமயத்தில் ஏதேனும் ஒரு முடிவை நீ எடுத்தே தீர வேண்டும். இது நான் தியான நிலைக்கு செல்லும் சமயம். இப்பொழுதே செல்ல வேண்டும். நான் கூறுவதை கேளுங்கள் மகாதேவா. அந்த அசுரர்கள் ஒன்றாக சேர்ந்து உங்கள் மனைவியை இழுத்து செல்ல வருகிறார்கள். என்னை அவமானப்படுத்த வருகிறார்கள். ஆனால் இந்த சமயத்தில் தாங்கள் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள். என்னால் இதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. மனைவியானவள் ஒரு ஆபத்தில் சிக்கி இருக்கும் பொழுது கணவர் காத்தருள வேண்டாமா? கணவன், அதாவது பெண்ணின் பதி. எனக்கொன்றும் விளங்கவில்லை பார்வதி. சங்கடம் வரும் வேளையில் பெண்ணானவள் எதற்காக பதியை நாட வேண்டும்? அவள் தன்னைத்தானே பாதுகாக்க இயலாதா?
குற்றம் புரிபவர்களை கண்டு பெண்ணானவள் பொங்கி எழ முடியாதா? உன்னுடைய யுத்தத்தில் நீதான் யுத்தம் புரிய வேண்டும் பார்வதி. அதில் மற்றவர்கள் பங்கு கொண்டால் அந்த வெற்றி உனதாகாது. அதற்கு கருணை என்று பொருள். என்னுடைய பத்தினியானவள் என் அர்த்தநாரியாவாள். கருணைக்கு இடம் கொடுக்காமல் தைரியமாக செயல்படு. நடக்கும் இந்த யுத்தத்திற்கான முடிவை நீதான் தேட வேண்டும் கௌரி. ஆனால் மகாதேவா, அவர்கள் மிகவும் கொடூரமான அசுரர்கள். நானோ ஒரு அபலை பெண். அபலை பெண் என்று நீ கூறுவது தவறு கௌரி. நீ இந்த சிவனின் ஒரு பாதி, சங்கரனின் அர்த்தநாரி. பத்தினி என்பவள் துணிச்சல் கொள்கையில் பதியாகவும் உருவெடுப்பாள். மன உறுதி கொள். நான் கூறியது போல் அந்தமே ஆரம்பமாகும். அவநம்பிக்கை முடிந்து நம்பிக்கை ஆரம்பமாகப் போகிறது. நான் முழு நம்பிக்கை கொள்கிறேன். அந்த கொடும் அசுரர்களை நீ நிச்சயம் வீழ்த்துவாய் கௌரி. தாங்கள் கூறுவது என்ன மகாதேவா? சர்வநாசம் நேர்ந்து விடாதா? நடக்கும் யுத்தத்தில் என்ன நேர்ந்தாலும் சரி, அதற்கு நான் உடனிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் ஒன்றை கூற விரும்புகிறேன். எப்பொழுது அனைத்தும் முன்வசமில்லை என்று உனக்கு தோன்றுகிறதோ, அப்பொழுது இந்த வில்வ இலையை திறந்து பார். தேவி இந்திராணி, தேவி சரஸ்வதி, தாங்கள் அனைவரும் இங்கு? எங்களால் யுத்தம் செய்ய இயலாது. இருப்பினும் தங்களை தனிமையில் விட்டு செல்ல மனம் இல்லை. தேவி லக்ஷ்மி, நாராயணன் வரவில்லையா? நாராயணன் யோக நிலையில் உள்ளார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அவசியமான இந்த நேரத்தில் இவர்கள் இருவரும் யோக நிலையில் எவ்வாறு இருக்க முடியும்? தாயே, மகாதேவரின் நம்பிக்கையை நம்மால் உடைத்து எறிய இயலாது. தேவராஜனான என்னுடைய பொறுப்பை
நான் மீறப்போவதில்லை. தேவசேனை அசுரர்களை எதிர்த்து யுத்தம் செய்யும். தாங்கள் இங்கு பாதுகாப்பாக இருங்கள். அசுரர்களை அழிக்க நாங்கள் செல்கிறோம்.